ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 2.22 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரி, பின்வரும் தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a1 = 1, a2 = 1, an = an-1 / an-2 + 3. இதில் வந்து n வந்து எப்படி இருக்குன்னா ≥ 3. அப்போ n belongs to நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் பின்வரும் தொடர்வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்ததில் எழுதிக்கலாமா? முதல் 5 உறுப்புகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் a1 வந்துட்டு நமக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க, a2 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ an = an-1 / an-2 + 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a1 கொடுத்துட்டாங்க, a2 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம a3, a4, a5 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்போது n = 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3யை வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரதியிட போகிறோம். சரியா? இப்போ a = 3னா a3 - 1 / a3 - 2 + 3 அப்படின்னு வரும். சரியா? அப்போ a3 - 1னா a2 / a1 + 3 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ a2க்கு நமக்கு என்ன தெரியும், 1ன்னு தெரியும். டிவைடட் பை a1க்கும் நமக்கு 1ன்னு தெரியும். அப்போ +3. இது என்ன ஆன்சர் வருது, 1/4. இப்போ a3 ஆன்சர் 1/4. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து n = நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ன்னு எடுக்க போகிறோம். அது இங்கே என்ன பிரதியிடலாமா? அப்போது a4 = a4 - 1 / a4 - 2 + 3. அப்போ என்ன வரும், a3 / a2 + 3ன்னு வரும். சரியா? இங்கே நமக்கு வந்துட்டு a3 என்னன்னு தெரியும், 1/4 டிவைடட் பை a2 வந்துட்டு 1 தெரியும் +3. இப்போ 1/4 அப்படியே இருக்கட்டுமா? இது ரெண்டையும் கூட்டினா 4. இப்போ என்ன ஆகும்னா 1/4 டிவைட் பை 4/1ன்னு எழுதிக்கோங்க. அப்போ தலைகீழாக போகுமா, மேலே போகிடுச்சுல? அப்போ 1/4 × 1/4ன்னு வரும். இப்போ என்னது, a4 வந்துட்டு 1/16. புரிஞ்சா? இப்போ வந்துட்டு a5 நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். a5 = ஃபஸ்ட்டு n = 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா a5 வந்து என்ன வரும்னா a5 - 1 டிவைடட் பை a5 - 2 + 3. இப்போ என்ன வரும், a4 டிவைடட் பை a3 + 3ன்னு வரும். நமக்கு a4 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1/16 நமக்கு தெரியும். ஸோ 1/16 டிவைட் பை a3 வந்து 1/4. 1/4 + 3. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கூட்டணும் கழிக்கணும்னா தொகுதி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பகுதி வந்து ஒன்றுவோல இருக்கணும். அப்படி ஒன்றுவோல இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை மீச்சியமாக எடுத்து சமப்படுத்தணும். அப்படித்தானே? இப்போ இங்கே வந்து பையில் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம மீச்சியமாக எடுக்கலாமா? அப்போது 1/4 + 3 × 4 டிவைடட் பை 4. இந்த ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதுல்ல? அப்போது 1/16 டிவைடட் பை 1 + 12 டிவைடட் பை 4. இங்கே என்ன வரும், 1/16 டிவைடட் பை 13/4ன்னு வரும். சரியா? இதை எப்படி போகும், மேலே போகிச்சு தலைகீழ போகுமா? 1/16 × 4/13. இது நம்ம வந்துட்டு அடி கொடுத்துக்கலாமா? 1 4 4 16. இப்போ என்னதான் இருக்கும், 1/4 × 1/13. ரெண்டையும் பெருக்குனா 1/52. அப்போ வந்துட்டு a5 = 1/52. இப்போ முதல் 5 உறுப்புகளை எழுதிக்கணுமா?
சரியா? தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகள். நமக்கு A1 A2 A3 தெரியுமா? அப்போது A1 வந்து 1, A2 வந்து 1, A3 வந்து என்னது வந்துச்சு, என்ன பார்த்தோம்? 1/4. A4 வந்து 1/60. A5 வந்துட்டு 1/52. அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.